அக்னிவீர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். துரந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிகே. சரியா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். 15 கொஸ்டின் ஜிகே, ஜிஎஸ், மேக்ஸ். இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த மாதிரியான டவுட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம ஏற்ற மாதிரி அடுத்த வீடியோ வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அக்னிபாத் திட்டத்திற்கு முதன்மையாக பொறுப்பான அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கு அக்னிபாத் ஸ்கீம்ல தான் வந்து நம்மள எடுக்கிறாங்க. சரியா? அதாவது நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டாவே இருக்கு. என்ன அப்படின்னா அக்னிபாத்னா என்ன, அக்னிவீர்னா என்ன, ரெண்டு தனித்தனி ஸ்கீமா வேற வேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் வருது. என்னன்னா சிம்பிள். அதாவது ஆர்மில ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுல எடுக்கிற ஸ்கீமுக்கு பேர், இந்த 4 வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்னிபாத். இந்த அக்னிபாத் திட்டத்துக்குள்ள எடுக்கிற மாணவர்கள் யாரு அப்படின்னா அக்னிவீர். ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம். ஆப்ஷன் பி, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. இப்ப நமக்கு தெரியும், இப்போதைக்கு நமக்கு வந்து இந்தியாவில் யார் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா? இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. இப்ப இவங்க, அதாவது இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து யாருக்கு வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த உள்துறை, இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கிட்ட தான் அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ரைட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2023 சத்தீஸ்கர் மாநிலத்தின், சத்தீஸ்கர்னு போட்டிருக்காங்க, சத்தீஸ்கர். ஓகேவா? சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல கேட்டிருக்காங்க. இதுல வந்து மாடல் கொஸ்டின் இல்லையா? இப்போ அதுக்கான ஆன்சர் 2023 என்ன அப்படின்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்த். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கருடைய ஆளுநராக 2023 பதவி வகித்தவர். இப்போதைக்கு இப்ப 2026 படி வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரமன் தேக்கா அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சத்தீஸ்கருடைய ஆளுநராக இருக்கார். ரைட்டா? அடுத்து இந்த குலாப் சந்த் கட்டாரியா இருக்காருல்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிஸ்வபூஷன் ஹரிச்சந்த், இப்போதைக்கு ரமன் தேக்கா. பி ஆப்ஷன் இந்த குலாப் சந்த் கட்டாரியா இருக்காருல்ல, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநராக பதவி வகிக்கிறார். ரைட்டா? அடுத்து இந்த சிபி ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும், அதாவது ஜார்க்கண்ட், தெலுங்கானா, அப்புறம் சில யூனியன் பிரதேசங்களாம் கூட கவர்னரா பதவி வகிச்சிருக்காரு. இப்ப இவர் என்னவா இருக்காரு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இவங்களை என்னவா பண்ணிருக்காங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்டா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்டாக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இவரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர். இந்த கவர்னரை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு மாநிலத்துல, சொந்த மாநிலத்துல பிறந்த ஒருவர் அவங்களுடைய மாநிலத்துல ஆளுநராக பதவி வகிக்க கூடாது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர்ல அவங்க பதவி நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் தர்மா கார்டியன் 2022 இது வந்து எந்த, அதாவது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்தியா வந்து ஆர்மி மற்ற நாடுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா சில ராணுவ கூட்டு பயிற்சி நடத்துறாங்க இல்லையா, அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா வருது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் தர்மா கார்டியன் 2022 இந்தியாவுக்கும் இந்த நாட்டுக்கு இடையே நடந்த கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கிற 15th பெட்டாலியனான, ஓகே 15th பெட்டாலியன், இதோட பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி இருக்கு இல்லையா, இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற பெல்காம்ல இருக்கு. ஓகேவா? பெல்காம். இந்த பெல்காம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 நாள் ராணுவ கூட்டு பயிற்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியாவினுடைய 15th பெட்டாலியனான மராத்தா, அதாவது மகாராஷ்டிராவினுடைய கூட்டு பயிற்சி நிறுவனம். ஓகேவா? சரி, நிறுவனம் இல்ல, மராத்தால இருக்கிற அந்த பெட்டாலியன், அதாவது இது இருக்குல்ல, ரெஜிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு 12 நாள் பயிற்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பெல்காம் அப்படிங்கிற இடத்துல வந்து இது நடத்திருப்பாங்க. சரியா? பாத்துக்கோங்க. ஆப்ஷன் பி ஜப்பான் அதுல. ஓகே. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தி எந்த கூட்டத்தொடரில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரானார்? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, INC. ஓகேவா? இப்ப இருக்கிற இந்த கை சின்னம் இருக்கு இல்லையா, அதுதான் 1885ஆம் ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு போடுவாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1946 விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும் 54 மாநாடுகள் போட்டிருப்பாங்க. அதுல இது வந்து பாத்தீங்கன்னா
39வது மாநாடா வந்து நடந்திருக்கும். எப்ப அப்படின்னா 1926 பெல்காம். ஓகேவா, அப்படியே பாருங்க. போன இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடந்தது எங்க அப்படின்னா பெல்காம்ல பார்த்தோம். அப்படியே அந்த பெல்காம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்ல நடந்த எந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தார்? அதாவது நான் சொன்னேன் 54 மாநாடு, இது வந்து பாத்தீங்கன்னா பெல்காம் நடந்த 39வது மாநாடு. இதுல வருடா வருடம் நடக்கிற மாநாடுல ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1885 நடந்த முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னா WC பானர்ஜி. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, அதுக்கப்புறம் பத்ருதீன் தியாப்ஜி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படிங்கறத படிப்போம். மகாத்மா காந்தி இந்த 54 மாநாட்டுல ஒரே ஒரு மாநாட்டுக்கு மட்டும் தான் தலைமை தாங்கி இருக்காரு. அது எந்த மாநாடு அப்படின்னா 1924 நடந்த பெல்காம் மாநாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தலைமை தாங்கி இருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பத்தி இதுல இந்த கூட்டத்தொடர்ல விவாதிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 5வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தண்டி யாத்திரை டேஷ் மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தண்டி யாத்திரை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம். ஓகேவா, இந்த உப்பு சத்தியாகிரகம் யார் நடத்திருப்பா அப்படின்னா காந்தி நடத்திருப்பாரு. சத்தியாகிரகம், இந்த உப்பு சத்தியாகிரகம் யார் நடத்திருப்பா அப்படின்னா காந்தி தான் நடத்திருப்பாரு. அதாவது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 1919 ஒரு 3 விஷயம் நடக்கும். ஓகேவா, என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம், கிலாபத் இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதெல்லாம் எதிர்த்து வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்தி வந்து போராடிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்புக்கு வரி போட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா, அந்த உப்புக்கு வரி போட்டதை எதிர்க்கிற விதமா தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. ஓகேவா, நீ சட்டம் போடுறியா, அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன். ஓகேவா, சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்திருப்பாரு. இதனோட ஒரு பகுதியா தான், அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியா தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1930 மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு சத்தியாகிரகத்தை நடத்துவார். எங்க இருந்து எங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்துல இருந்து. ஓகேவா, சபர்மதி ஆசிரம் டு இந்த கடற்கரையான தண்டி வரைக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உப்பு சத்தியாகிரகத்தை மீறுற, சட்டத்தை மீறுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு. இத்தனை நாள் இந்த மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் பயணம் 241 மைல் வந்து பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டு 78 பேரோட என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த கடற்கரைக்கு போய் ஒரு நாள் வெயிட் பண்ணி ஏப்ரல் 6 போவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பை கையில அள்ளி நீ போட்ட உப்பு சட்டத்தை நான் உப்புக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா சட்டத்தை மீறி இருப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம். இது தொடங்கினது யாரு அப்படின்னா காந்தி. ஓகேவா, எங்க இருந்து எங்க சபர்மதி ஆசிரம் டு தண்டி வரைக்கும் எத்தனை மைலு 241 மைலு. எத்தனை பேரோட காந்தி போனாரு அப்படின்னா 78 பேரோட போனாரு. என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் போனாரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1930. நமக்கு தெரியும் இந்த சபர்மதி ஆசிரம் டு தண்டி இது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன குஜராத் தான் அமைஞ்சிருக்கு. சரியா, ஆப்ஷன் சி குஜராத். சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க. பௌத்த மரபில் சைத்தியங்கள் என்பவை யாவை அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போன கிளாஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சைத்தியங்கள் விகாரங்கள். ஓகேவா, விகாரைகள்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வசிக்கும் இடம். ஓகேவா, அதே மாதிரி இந்த பௌத்த மரபுல சைத்தியங்கள்லாம் என்ன அப்படின்னா வழிபாட்டு தலம். ஓகேவா, வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, சைத்தியங்கள்லாம் வழிபாட்டு தலம். இப்ப விகாரைகள்லாம் என்ன அப்படின்னா விகாரைகள்னா ஆப்ஷன் ஏ துறவிகள் வசிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா விகாரைகள்னு சொல்லுவாங்க. வழிபாட்டு தலத்தை பௌத்த மரபுல சைத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். இது ரெண்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. ஏப்ரல் 2023 நிலவரப்படி ஹரப்பன் தலமான லோத்தல் முதன்மையாக அதன் டேஷுக்காக புகழ் பெற்றது. ஹரப்பன் தலமான லோத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பன் வேற லோத்தல் வேற அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா, ஏன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய வந்து தலங்கள் படிச்சிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல், டோலவீரா, காளிபங்கன், சானுதாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலங்கள் படிச்சிருப்போம். அதுல ஹரப்பாவும் ஒரு தலம் தானே? இல்ல, கரெக்ட் தான், ஹரப்பாவும் ஒரு தலம் தான். ஆனா அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. சரியா, அதுல ஹரப்பன் தலமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிந்து சமவெளி தலமான லோத்தல் அப்படிங்கிற தலத்துல எதுக்காக அந்த லோத்தல் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ
ஓகேவா. கப்பல் கட்டும் தளத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. ஓகேவா. இது எங்க அமைந்திருக்கு, இந்த லோத்தல் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா குஜராத்ல அமைந்திருக்கு. ஓகேவா, குஜராத்ல அமைந்திருக்கு. போன கொஸ்டின்ல பாருங்க தண்டியை பத்தி பார்த்தோமா, போன கொஸ்டின் முந்தின கொஸ்டின் தண்டி குஜராத் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இந்த குஜராத் வச்சு மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததா 8வது கொஸ்டின் பாருங்க, கித்தா நடன வடிவம் இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கித்தா அப்படிங்கிறது ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கித்தா நடன வடிவம் இருக்கு. ஓகேவா, பங்க்ரா மற்றும் கித்தா இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபினுடைய நடன வடிவம். ஓகேவா, அதுக்கடுத்து ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கூமர் மற்றும் கல்பேலியா. ஓகேவா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸா இருக்கிற மாநிலங்களுடைய நடன வடிவம். ஓகேவா, ராஜஸ்தானுக்கு கூமர் கல்பேலியா, பஞ்சாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்க்ரா மற்றும் கித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து பாத்தீங்கன்னா கர்பா தாண்டியா ராஸ், அந்த பாட்டுல கூட வரும் இல்லையா தாண்டியா ராஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களுடைய ஃபேமஸான நடன வடிவங்கள். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க ரைட்டா. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து டான்ஸ் ஃபார்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து பாருங்க 9th கொஸ்டின், 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் பரப்பளவின் அடிப்படையில. ஓகேவா, பரப்பளவின் அடிப்படையில எது வந்து பாத்தீங்கன்னா மிக சிறிய யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் பி லட்சத்தீவு தான். ஓகேவா, இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவுல மிகச்சிறிய மாநிலமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சத்தீவு. இப்ப மிகப்பெரிய நான் இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துல நான் சொல்றேன். ஓகேவா, இது வந்து மிக குறைவான மிகச்சிறிய யூனியன் பிரதேசமாக அறியப்படுகிறது. அப்ப மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எது, மிகப்பெரியது எது அப்படின்னா லடாக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேகே ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா, இது மாநிலமா இருக்கும்போது பெருசா தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநிலமா இருந்ததா யூனியன் பிரதேசமா பிரிச்சு லடாக் ஜம்மு காஷ்மீர் தனித்தனியா ஆயிடுச்சா. அப்ப இது வந்து மிகப்பெரிய யூனியன் பிரதேசமாக லடாக் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. மிகச்சிறிய யூனியன் பிரதேசமாக லட்சத்தீவு இருக்கு. இப்ப நம்ம மாநிலங்கள்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனியன் பிரதேசம் ரைட்டா. இப்ப மாநிலத்துல பெரியது, ஓகேவா, மாநிலத்துல பெரியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான். மிகச்சிறியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவா. மிகச்சிறியது எது அப்படின்னு பார்த்தோம்னா கோவா ரைட்டா. இப்ப இதெல்லாம் பாத்துக்கோங்க. மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா பரப்பளவுல நான் சொல்றது, பரப்பளவுல மிகப்பெரிய மாநிலமாக இருப்பது ராஜஸ்தான், மிகச்சிறிய மாநிலமாக இருப்பது கோவா, மிகப்பெரிய யூனியன் பிரதேசமாக இருப்பது லடாக்கு, மிகச்சிறிய யூனியன் பிரதேசமாக இருப்பது லட்சத்தீவு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல சொல்லல, பரப்பளவுல சொல்றேன், ஏரியால அளவுல சைஸ்ல. ஓகேவா, இதெல்லாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும், பாப்புலேஷன்ல சொல்லக்கூடாது. ஓகேவா, பாத்துக்கோங்க ரைட்டா. அடுத்து தெகிரி அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். தெகிரி அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாகீரதி. ஓகேவா, ஆப்ஷன் பி பாகீரதி. எங்க இருக்கு, எங்க அமைந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். ஓகேவா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி ஆறு இருக்கு இல்லையா, இதுல வந்து என்னென்ன அணை கட்டியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணராஜசாகர் அணை. ஓகேவா, கேஎஸ்ஆர் சொல்லுவாங்க. ஓகேவா, கேஆர்எஸ் சொல்லுவாங்க. கிருஷ்ணராஜ சாகர் அணை எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த காவேரியில கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை. ஓகேவா, மேட்டூர் அணை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லணை. இது எல்லாமே வந்து நம்ம காவேரி அணையில கட்டியிருக்காங்க. ஓகேவா, கேஆர்எஸ் அதாவது வந்து இது கர்நாடகால இருக்கு. இந்த மேட்டூரும் கல்லணையும் வந்து தமிழ்நாடுல இருக்கு. மேட்டூர் வந்து நம்ம தமிழ்நாடு சேலத்துல இருக்கு, கல்லணை வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த கிருஷ்ணா ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அணை கட்டியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீசைலம். ஓகேவா, ஸ்ரீசைலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அணை கட்டியிருப்பாங்க, அதாவது நாகார்ஜுன சாகர் அணை. ஓகேவா, இந்த ரெண்டு அணை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நதி படுகையில கட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸ்ரீசைலம் மற்றும் நாகார்ஜுன சாகர் அணை. இந்த பெரியார்ல வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியார்.
முல்லை பெரியார் அணை மற்றும் இடுக்கி அணை. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியார் அணையில கட்டியிருக்காங்க, பெரியார் ரிவர்ல கட்டியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த பாகீரதி நதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தெகிரி அணை கட்டியிருக்காங்க. ஓகேவா? எந்த மாநிலத்துல? உத்தரகாண்ட்ல. இந்த காவேரி நீர்ல ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணராஜ சாகர் அணை கர்நாடகால கட்டியிருக்காங்க, மேட்டூர் அணை தமிழ்நாடுல கட்டியிருக்காங்க, கல்லணை தமிழ்நாடுல கட்டியிருக்காங்க, தஞ்சாவூர்ல இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணா ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசைலம் மற்றும் நாகார்ஜுனா சாகர், பெரியார் ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை மற்றும் இடுக்கி அணை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா பீகார். ஓகேவா? நிறைய பேருக்கு என்ன இங்க கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். அந்த மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை அடர்த்திக்கும் சின்ன வித்தியாசம் தான். மக்களை மட்டும் கணக்கு போட்டோம் அப்படின்னா அது மக்கள் தொகை. ஓகேவா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கு போட்டா அது மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா? இப்ப உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்கு, ஆனா அடர்த்தியில கிடையாது. ஓகேவா? இப்ப இந்தியாவில 121 கோடி மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 19 இருந்து 20 கோடி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல மட்டுமே இருக்கு. ஆனா அதுக்காண்டி ஒரு சதுர கிலோமீட்டர்ல கணக்கு போட்டோம் அப்படின்னா அவங்க அதிகப்படியான மக்கள் கிடையாதுங்க. ஓகேவா? ஆனா அந்த பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றா 1106 பேர் இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1106 பேர் இருக்காங்க. ஓகேவா? இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? பீகாருக்கு அப்புறம் மேற்கு வங்காளம். மேற்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார், ரெண்டாவது வந்து மேற்கு வங்காளம். எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 1028 பேர் இருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேரளா. கிட்டத்தட்ட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 860 பேர் இருக்கான். ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தியை குறிப்பது. முதல்ல பீகார் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர். இரண்டாவது மேற்கு வங்காளம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1028 பேர். மூணாவது கேரளா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 860 பேர் இருக்காங்க. ஓகேவா? நாலாவது தான் இந்த இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 829 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்குது உத்தரப்பிரதேசம்ல, ஆனா ஒரு சதுர கிலோமீட்டர் கணக்கு போட்டோம் அப்படின்னா இவ்வளவு பேர் இல்ல. ஆனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா பீகார் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ரெண்டாவது மேற்கு வங்காளம், மூணாவது கேரளா, நாலாவது உத்தரப்பிரதேசம். ஓகேவா? அதாவது கம்மியான இடத்துல அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கறதா இது வந்து குறிக்குது. சரியா? அப்ப அதிகப்படியான பார்த்தோம். அப்ப கம்மியா இருக்கிறது எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க? வெறும் 17 பேர். ஓகேவா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 17 பேர். இப்ப அதிகப்படியா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள். இப்ப நான் அடுத்து சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். இப்ப கடைசியா எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி இருக்கு இல்லையா, இந்த டெல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான, அதாவது 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள், இது எல்லாத்துலயும் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா இந்த டெல்லியை மிஞ்சறதுக்கு ஆளு கிடையாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகப்படியான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிற பீகார்ல பார்த்தா 1106 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில அதை வந்து வாங்கி சாப்பிட்டு போயிருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,297 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மட்டுமே இருக்காங்க. எப்பா பாருங்க, நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் 1106 பேரு அதிகங்கிற மாதிரி பீகார் தான் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில 11,297 பேர் இருக்கான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அப்ப இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைநகரம், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டது டெல்லியில தான் அதிகப்படியான மக்கள் தொகை அடர்த்தி இருக்கின்றது. ஆனா அது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரைட்டா? இப்ப அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. என்ன அப்படின்னா மாநில அரசை பொறுத்தவரை எம்எல்ஏ என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லி ஆன்சர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கறது ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா என்ன தமிழ்ல அப்படின்னா சாமாவு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போன கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல எம்எல்ஏனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்லிமெண்ட் பாத்துருவோம். சும்மா ஒரு கிளான்ஸ். பார்லிமெண்ட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா, இது வந்து லோக்சபா, இரண்டவை. ஓகேவா? 2 ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல கண்டிப்பா 2 ஹவுசஸ் இருந்தே ஆக வேண்டும். ஆனா இதே மாதிரி சட்டமன்றம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டமன்றம்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இங்கிலீஷ்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்ன தமிழ்ல சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இதே மாதிரி
நம்ம பேரலா தான் படிப்போம். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பேரலா தான் படிப்போம். இதுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது ஒண்ணு கீழவை, இன்னொன்னு மேலவை. ஓகேவா? அங்கவை சங்கவை மாதிரி இருக்கா? ஓகேவா? மேலவை ஒண்ணு, கீழவை ஒண்ணு. இதுல எந்த அவை கம்பல்சரியா இருக்கணும், எந்த அவை ஆப்ஷனலா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீழவை கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? இந்த கீழவைங்கிறது கண்டிப்பா இருக்க வேண்டியது. இந்த மேலவை வந்து ஆப்ஷனல். ஓகேவா? இது வந்து ஆப்ஷனல், இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி போனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல கிடையாது. இதை கேன்சல் பண்ணவர் எம்ஜிஆர் காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கீழவைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கீழவை அல்லது பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இதுக்கு பேரு MLA. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா MLC. ஓகேவா? இதுக்கு பேரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு நேரடி தேர்தல் நடக்கும், இதுக்கு மறைமுக தேர்தல் நடக்கும். ஓகேவா? நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டா விட்டுறலாம். நமக்கு தமிழ்நாட்டுல கீழவை மட்டும்தான் இருக்கு, அதாவது பேரவை தான் இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சட்டமன்றம் நடைபெறும் போது விவாதம் நடைபெறும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைவர்கள், அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து டிபேட் நடக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரவை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. சபாநாயகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க போறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஓகேவா? அப்ப அங்க பேரவை அப்படின்னு சொல்லலாம், இல்ல கீழவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது அவங்களுடைய விருப்பம். அப்ப MLA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ப 2026 ஏப்ரல் 23 நடந்தது இல்லையா, அது என்ன எலெக்ஷன் அப்படின்னா MLA எலெக்ஷன். இதனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா இது நேரடி தேர்தல். இதுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது பெயர். இப்ப இந்த MLCக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்ட மேலவை உறுப்பினர். இங்க இருக்கு பாருங்க, இது மேலவை சொல்றோமா, சட்ட மேலவை உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டின் பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் பரிந்துரைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால டைரக்டா நியமனம் 2 அவைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதுல வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாக்கு 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் நியமிக்கிறாரு. ஆனா இப்ப கிடையாது, ஏன்னா அதை தூக்கிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு 12 உறுப்பினர்களை என்ன பண்றாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநிலங்களவை அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்ல அப்படின்னா மேலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், ராஜ்யசபா, மாநிலங்களவை, மேலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல 12 உறுப்பினர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை அப்படிங்கிற நிறைய துறைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவங்கள ராஜ்யசபாக்கு 12 பேரை நியமனம் செய்வார். இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப கலையில இருந்து யாரையாவது வந்து அமைச்சிருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். யாருன்னா இளையராஜா. ஓகேவா? இளையராஜா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சொல்லணும் அப்படின்னா இளையராஜாவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கலை அப்படிங்கிற துறையிலிருந்து 12 பேர்ல ஒருவராக என்ன பண்ணாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இப்ப 2022 என்ன பண்ணாரு அப்படின்னா கொண்டு போய் ராஜ்யசபால ஒரு உறுப்பினரா நியமனம் செஞ்சிருக்காரு. அப்ப இளையராஜாங்கிறவர் இப்போதைக்கு இருக்கிற நியமன உறுப்பினர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா PT உஷா போயிருக்காங்க. அதே மாதிரி விஜயேந்திர பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னா விஜயேந்திர பிரசாத் நமக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய ஃபேமஸான படமான பாகுபலி 1, 2. இதுல டைரக்டர் பேர் நமக்கு தெரியும், பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எபிக் பிலிம்க்கு ஒரு பிலிம் ரைட்டரா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பின்னணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிலிம் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கதையை வந்து இவர் எழுதி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி தமிழ் படமான மெர்சலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை வந்து பேக்ரவுண்ட் ரைட்டிங் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இவரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மாநிலங்களவைக்கு பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, நியமனம் செய்திருக்கிறார். ஓகேவா? ரைட்டு. அடுத்து வந்து பாருங்க 14வது கொஸ்டின் என்ன அப்படின்னா தூஸ்ரா என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி கிரிக்கெட். ஆப்ஷன் பி கிரிக்கெட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பின்னர் இருக்காங்க இல்லையா, ஸ்பின்னர்ல 2 விதம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின். ஓகேவா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பின். இந்த ஹாஃப் ஸ்பின் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்ங்கிறது என்ன ஆகும், லெக் சைட்ல அதாவது மிடில் ஆஃப் த பிட்ச்ல வந்து குத்தி ஆஃப் ஸ்பின் ஆகும். ஓகேவா? ஆஃப் சைடு கட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ஜென்ரலா ஆஃப் ஸ்பின் சொல்லுவோம். ஆனா
இந்த தூஸ்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னா அந்த பவுலர் நேம்ல சொல்லிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குல்தீப் யாதவ் லெக் ஸ்பின் பவுலர், குல்தீப் யாதவ் ஆஃப் ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்லயே போட்டுருவாங்க. அப்ப பேட்ஸ்மேன் வந்து கணிச்சிட முடியும், இவர் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போட போறாரு, லெக் ஸ்பின் தான் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆஃப் ஸ்பின் பவுலர் தூஸ்ரா போடுற பவுலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப் ஸ்பின் போடாம அதுலயே வந்து பால் வந்து ஆஃப் ஸ்பின் போகாம ஆப்போசிட் சைட்ல போகும், லெக் சைட்ல போகும். ஓகேவா, அது வந்து ஒரு தனித்துவமான திறமை. இத கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டரான அஸ்லம் கான். ஓகேவா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இதை யூஸ் பண்ணி மிகப்பெரிய ஃபேமஸ் ஆன யார் அப்படின்னா 800 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகேவா, இவர் தான் யாரு அப்படின்னா முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக அறியப்பட்டவர். அவரோட ஸ்பின்னே வந்து பாத்தீங்கன்னா தூஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பின் போட்டு 800 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்க. ஓகே, அப்ப தூஸ்ரா என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட். ரைட்டா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2023 மகளிர் T20 உலக கோப்பை, ஓகேவா, விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் உடைய ரன்னர் அப் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா, ரன்னர் அப்னா என்ன? 2ஆம் இடம் பிடித்த அணி, ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஜெயிச்ச அணி இல்ல, தோத்த அணி. ஓகேவா, அப்ப அவங்களும் வந்து அதுக்கு எலிஜிபிள் தான். 2023 யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னா ஹோஸ்ட்னா நடத்திய கண்ட்ரி எது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. இதை போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். ஓகேவா, போன கிளாஸ்ல வந்து பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஃபைனல் நடக்கும். இதுல சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சு ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2023 மகளிர் T20 உலக கோப்பையை ஜெயிப்பாங்க. அப்ப 2ஆம் இடம் பிடித்த அணி எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஓகேவா, அவங்க அந்த நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக கோப்பையை நடத்திருப்பாங்க, தோத்தும் இருப்பாங்க. ஓகேவா, தோத்துருப்பாங்கன்னா ஃபைனல் வந்து தோத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட். இப்ப 2024லயும் ஒரு வேர்ல்டு கப் நடந்துச்சு. இது நடத்துற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா UAE. இதுல ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னா நியூசிலாந்துக்கும் மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் வரும். மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சு நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவாங்க. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக லைட்டா என்ன பண்ணிருப்பாங்க, டச் அப் மாதிரி பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.